வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேசத்தின் தற்காலிக அரசின் தலைவர் முகமது யூனுஸும் சந்தித்து பேசியுள்ளார்கள். அந்த சந்திப்பு மிகவும் நட்புறவாகவே இருந்துள்ளது. மோடியிடம் வந்து அமர்ந்தபோது அவருக்கு சிறிது கூச்சம் இருந்துள்ளது. பின்னர் இருவரும் கைகுலுக்கி நட்பை தொடங்கியுள்ளார்கள். அப்போது யூனுஸ் பிரதமர் மோடிக்கு ஒரு பரிசு கொடுத்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி முகமது யூனுஸுக்கு பரிசு அளிக்கும் ஒரு புகைப்படமாகும் அந்த பரிசு. அந்த விஷயத்தை கவனிக்காத அல்லது அது குறித்து தெரியாத பலருக்கு அது எப்போது நடந்தது என்ற விதத்தில் ஒரு அதிர்ச்சியான காட்சியாக இருந்துள்ளது. 2015 இந்தியாவில் நடைபெற்ற அறிவியல் காங்கிரஸில் பிரதமர் மோடி யூனுஸுக்கு தங்கப்பதக்கம் வழங்கியிருந்தார். யூனுஸுக்கு நோபல் பரிசு கிடைக்க காரணமான அதே விஷயத்திற்காகத்தான் இந்தியாவும் ஒரு பதக்கம் கொடுத்துள்ளது. அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ், பொருளாதார வளர்ச்சி, ஏழை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் விதமாக அவர் என்னவெல்லாமோ செய்தார் என்று கூறப்படுகிறது. அந்த காரணத்திற்காகத்தான் இந்தியா அவருக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கியது. அந்த பரிசை அவர் பிரதமர் மோடியிடமிருந்து பெறும் அந்த படத்தை கொண்டு வந்து முகமது யூனுஸ் மோடிக்கு பரிசாக கொடுத்துள்ளார். சுமார் 12,000 பேருக்கு முன்பாக 2015 பிரதமர் அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார், சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது யூனுஸ் இப்படி ஒரு பரிசை கொடுக்கும்போது அவர் அதன் மூலம் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறார் என்றால் அது நிச்சயம் நட்பாகத்தான் இருக்க முடியும். இங்கு மோடிக்கும் இந்தியாவிற்கும் அங்கிருந்த பார்வையாளர்களுக்கும் தமக்கும் மோடிக்கும் இடையே ஒரு பழைய உறவு உள்ளதென்பதை புரிய வைக்க முயற்சித்துள்ளார் யூனுஸ். முன்பு தனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பதக்கம் வழங்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி என்பதை அவர் இங்கே நினைவுபடுத்துகிறார். இதை மேலும் வலியுறுத்தும் விதமாக அவர் அணிந்துள்ள ஆடையின் நிறம் உள்ளது. எந்த நிற ஆடையை அணிந்து அந்த அங்கீகாரத்தை மோடியிடமிருந்து பெற்றாரோ அதே நிற ஆடையை இன்று மோடியிடம் அந்த படத்தை அன்பளிப்பாக கொடுக்கும் போதும் அணிந்துள்ளார். அது தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ நடந்திருக்கலாம். அதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. இங்கு யூனுஸின் முன்பு சில பிரச்சனைகள் உள்ளன. அதாவது அமெரிக்காவிடம் அடிபணிந்திருப்பது. அமெரிக்கா என்று சொல்லும்போது டீப் ஸ்டேட், டெமோக்ராட்டுகள், ஜோர்ஜ் சோரஸ் போன்றவர்களிடம் உள்ள விசுவாசம். சீனாவுக்கு அடிமையாக அல்லது விசுவாசமாக இருப்பது. ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் மற்றும் சில தீவிர இஸ்லாமிய குழுக்களுக்கும் விசுவாசமாக இருப்பது. அதோடு வங்கதேசத்தின் அரசியல் சூழல், இவற்றுக்கெல்லாம் இடையில்தான் இந்தியாவுடனான நட்பை அவர் தொடர வேண்டும். வங்கதேசத்தில் இந்தியா எதிர்ப்பு கருத்துக்களும் பிரச்சாரங்களும் நிறையவே உள்ளன இன்றைய நிலையில். அது யூனுஸுக்கு இந்தியாவுடன் நட்பை வளர்ப்பதில் ஒரு தடையாக உள்ளது. ஆனால் இந்தியாவுடனான உறவை தொடராமல் யூனுஸ் மற்றும் அவரது வங்கதேசத்திற்கு முன்னில் வேறு வழிகளும் இல்லை. அவர்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள், பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ளார்கள். யூனுஸ் தனது சொந்த ஆதரவாளர்களுக்கே விஷயத்தை புரிய வைக்க முடியவில்லை. வங்கதேசத்தில் இந்தியாவை வெறுக்கும் ஒரு சமூகமும் உள்ளது. அந்த சமூகம் இந்திய உதவியை எப்போதும் விரும்பாது, இந்தியாவுடன் ஒத்துழைக்கவும் விரும்பாது. அவர்களுக்கிடையே இருந்து கொண்டுதான் யூனுஸ் இந்தியாவுடனான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும். யூனுஸே ஒரு இந்திய எதிர்ப்பாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. அவரது பழைய கருத்துக்கள் பல அதைத்தான் காட்டுகின்றன. அதோடு ஷேக் ஹசீனாவை அவர் மிகவும் வெறுக்கிறார் என்பது தெளிவான விஷயமாகும். அவ்வாறு அவருக்கு பிடிக்காத ஹசீனாவுக்குத்தான் இந்தியா இப்போது அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு தருவதால் அவருக்கு அதிருப்தி நிச்சயம் உள்ளது. ஆனால் இந்திய உதவி இல்லாமல் முன்னேற முடியாது என்பதை மாலத்தீவு புரிந்து கொண்டது போலவே யூனுஸும் இப்போது புரிந்து கொண்டுள்ளார். நரேந்திர மோடி அவரை பார்க்கக்கூட முன்வந்திருக்கவில்லை. யூனுஸ் பல முறை பார்க்க வேண்டுமென்று சொன்னாலும் புறக்கணித்திருந்தார் மோடி. அமெரிக்காவில் மிக அருகாமையில் இருந்தும் முகம் கொடுத்து பேசக்கூட மோடி தயாராக இருந்திருக்கவில்லை. ஆனால் அதே நேரம் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் அவரை சந்திக்க சம்மதித்துள்ளார் மோடி. காரணம், பிம்ஸ்டெக் இந்தியாவின் முயற்சியாகும். மோடி வந்த பிறகு அதை மேலும் வலுப்படுத்த முயற்சித்து வருகிறார் அவர். பிம்ஸ்டெக்கிற்கு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்ற விதத்தில் ஒருவேளை மறுத்திருந்தாரோ என்னவோ இப்போது யூனிஸை சந்தித்திருக்கிறார் மோடி. வங்கதேசத்தின் பக்கம் இருந்து மோடியை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. மோடி அவரை சந்தித்துள்ளார் இப்போதும். எனவே மோடியை மகிழ்விக்கலாம், இந்தியாவுடன் நட்பு வேண்டும் என்று ஒரு சமிக்ஞை கொடுக்கலாம் என்பதற்காக அந்த புகைப்படத்தை பரிசாக கொண்டு வந்திருக்கலாம் யூனுஸ். இல்லையென்றால் வங்கதேசத்துடன் தொடர்புடைய வேறு ஏதாவது படங்களை அவர் கொண்டு வந்திருப்பார். இந்த புகைப்படத்தை கொண்டு வந்ததன் நோக்கம் முன்பு தனக்கு இப்படி ஒரு பதக்கம் கொடுத்தவர் மோடி என்பதை நினைவுபடுத்துவதாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இதை மக்களுக்கிடையிலான உறவை மேம்படுத்துவதன் பாகமாகவும் கருதலாம். இன்று இந்தியா வங்கதேச உறவு மிக மிக மோசமான நிலையில் உள்ளது. யூனுஸ் அவரே இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த நினைத்தாலும் இரு நாட்டு மக்களும் ஒன்றிணைய முடியாத நிலை உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கிடையில் அந்த அளவு அந்த உறவு மோசமடைந்து விட்டது. இரு தரப்பில் இருந்தும் சமூக ஊடகங்களில் நடக்கும் அடிகளை பார்த்தால் தெளிவாக புரியும்.
இப்போதே வங்கதேசிகளான ஒரு சில முட்டாள்கள் மோடி ஒரு தேநீர் கடைக்காரர் மட்டும்தான் எங்கள் தலைவர் நோபல் பரிசு பெற்றவர் என்று சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் 5 பைசாவிற்கு கூட அறிவோ தெளிவோ இல்லாதவர்களாவர். மோடி எங்கே இருக்கிறார், யூனுஸ் எங்கே இருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்றிருக்கலாம், அவர் கல்வி கற்றவராக இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி தன்னை உலகிற் சிறந்த ஒரு ஆட்சியாளராக நிரூபித்துள்ளார். 2014 பிரதமராக வந்தபோதே அவர் குஜராத் மாநிலத்தின் முதல்வராக குஜராத் மாநிலத்தை பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர் என்ற சாதனைக்குரிய பெருமையோடுதான் வந்தார். அதன் பிறகு இந்தியாவின் பிரதமராக இந்த நாட்டை மிக அதிக வளர்ச்சியடைய செய்துள்ளார். அவர் அதிகாரத்திற்கு வந்தபோது இந்தியாவின் ஜிடிபி 1.8 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அது வெறும் 10 ஆண்டுகளில் 4.3 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் மோடிதான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மாடல்களை தவிர. அது மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மோடி. ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிடாமல் யாரோ கட்டி கொண்டு வந்து இறங்கிய குறுக்கு வழியில் அதிகாரத்திற்கு வந்த யூனுசுடன் அவரை ஒப்பிடுவது கூட மோசமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் வங்கதேசிகளுக்கு இதெல்லாம் புரியாது. அவர்கள் முட்டாள்களாக பேசுகிறார்கள். கல்வி சான்றிதழ் இருப்பதால் ஒருவர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் என்று கருத முடியாது. இந்தியாவின் முன்னாள் ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த அளவு மிக உயர்ந்த கல்வி நிலை பெற்றவர்கள் அல்ல. சிலர் ஒரு பட்டப்படிப்பை முடித்தவர்களாக இருந்துள்ளார்கள், அவ்வளவுதான். கல்விதான் அளவுகோல் என்றால் அதிக கல்வி பெற்ற ஒருவரிடம் இந்தியாவின் ஆட்சியை நேரடியாக ஒப்படைக்க முடியுமா என்ன? நிச்சயம் முடியாது. அவர் இந்த நாட்டை சிறப்பாக வழி நடத்துவார் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்வதற்கு ஒரு தனி திறமை வேண்டும். அதிலும் இந்தியாவை போன்ற நாட்டை ஆள்வதற்கு பிறவியிலேயே அமைந்த திறமை வேண்டும். ஒரு டீ கடைக்காரரில் இருந்து ஒரு நாட்டின் பிரதமராக மாறியவர் மோடி என்று சொல்லும்போது அவரது மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை கேலி செய்து எழுதுவதை கூட சரியாக செய்ய முடியாதவர்கள்தான் உலகின் அனைத்து கண்டங்களில் உள்ள அனைத்து நாட்டினரும் அனைத்து மக்களும் போற்றும் மோடியை குறை கூறுகிறார்கள். இங்குள்ளவர்களும் நிறைய பேர் அவ்வாறுதான் சொல்வதை கேட்க முடிகிறது. அவர்களெல்லாம் அரசியல் மூடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒருவன் 8 10 கூட படிக்காத அவனது கட்சித் தலைவரை புகழும் அதே நேரத்தில் மோடியின் கல்வியை பற்றி பேசுகிறான் என்றால் அவன் அரசியல் மூடன், பிழைப்பிற்காக பேசுகிறான் என்றுதான் கருத வேண்டும். வங்கதேசிகளுக்கு மோடியின் மதிப்பு என்னவென்பது புரிய வாய்ப்பில்லை. அவர்களின் குணம் அப்படியாகும். இங்கு யூனுஸ் கொண்டு வந்த புகைப்படமே இந்த விஷயத்தை தெளிவாக உணர்த்துகிறது. அதாவது, அவர்கள் சொல்வது போல் மிக உயர்ந்த கல்வி பெற்ற யூனுஸுக்கு ஒரு பதக்கம் வழங்கியவர் மோடி என்பதாகும். இதிலிருந்து மோடி எங்கிருந்து எங்கு வந்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளலாம். முகமது யூனுஸ் யாராலோ இழுத்து வரப்பட்டவர் என்றால், மோடி தேர்தலில் போட்டியிட்டு பல கோடி மக்களின் ஆதரவை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவராவார். அது மட்டுமல்ல, மோடி பொலிட்டிக்கல் சயின்ஸில் பட்டமும் பெற்றுள்ளவராவார். ஆனால் இந்தியாவிலேயே இன்னும் சிலர் மோடி சான்றிதழை காட்டவில்லை என்று சொல்கிறார்கள். மன்மோகன் சிங், தேவேகவுடா, அடல் பிகாரி வாஜ்பாய், நரசிம்மராவ், சந்திரசேகர், இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, நேரு என்று அனைவருடைய சான்றிதழ்களையும் சரிபார்த்தவர்கள் போல் இப்போது மோடியின் சான்றிதழை கேட்கிறார்கள். இவையெல்லாம் மிகவும் மலிவான அரசியல் விமர்சனங்கள் மட்டுமேயாகும். நரேந்திர மோடியின் கல்வி தகுதி எதுவாக இருந்தாலும் அவர் நிரூபிக்கப்பட்ட ஒரு பிரதமராவார். இன்று இந்தியா எங்கு நிற்கிறது, வங்கதேசம் எங்கு நிற்கிறது என்று பார்த்தால் போதும். வங்கதேசம் பொருளாதார ரீதியாக சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வங்காளிகளின் அகந்தைக்கு குறைவில்லை. சமூக ஊடகத்தில் வந்து வீர வசனங்கள் பேசுகிறார்கள். அவர்களால் முடிந்த அதை அவர்கள் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் முகமது யூனுஸுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. இந்திய உதவி இல்லாமல் முன்னேற முடியாது என்று அவர் நன்றாக தெரிந்து கொண்டுள்ளார். அதனால்தான் மோடியை மகிழ்விப்பதற்காக இந்த புகைப்பட பரிசை கொண்டு வந்துள்ளார் அவர். அதாவது, மோடி அதை மறந்திருந்தால் அவருக்கு நினைவுபடுத்தும் நோக்கமும் அதில் உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும்.